நான் பேசுற டாபிக் என்னன்னா, ஆண்கள் கஷ்டமா பெண்கள் கஷ்டமா, வாழ்க்கையை வாழ்றது ஆண்களா பெண்களா? நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். ஆண்களா பெண்களா? நான் எப்பயுமே கேர்ள்ஸ்க்கு தான் பேசுவேன். ஒரு சின்ன சேஞ்சுக்கு பாய்ஸுக்கு பேசலாம் அப்படின்ட்டு. இந்த இது எங்கேருந்து தொடங்குதுன்னா வீட்டிலேருந்து தொடங்குது. வீட்டில் அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி எல்லாம் சண்டை போட்டுப்பாங்க, அடிச்சுப்பாங்க. தம்பி அக்காவை அடிச்சா மட்டும் அப்பா வந்து கேட்பாரு, பொம்பளை பிள்ளை ஏண்டா அடிக்கிற அப்படின்ட்டு. ஒரு பையன் வீட்டிலே இருந்தா என்ன சொல்லுவாங்கன்னா, பொண்ணு மாதிரி வீட்டிலேயே இருக்கான், வெளில போய் சுத்தனா புறம்போக்கு, இதெல்லாம் எங்க உருவிட போகுது அப்படின்னு சொல்றது. ஈவ் டீசிங் ரெண்டு பேருக்கும் பொதுவானது. என்ன ஒரு பையன் ஈவ் டீசிங் பண்ணாலும் அது பிரச்சனை தான், நான் ஒரு பையனை பண்ணாலும் அது பிரச்சனை தான். சட்டம் பொதுவானது. இப்ப நான் போய் ஒரு இடத்துல சொல்றேன் எனக்கு ஈவ் டீசிங்னு, எனக்கு கேஸ் எடுப்பாங்க, 10 போராட்டம் நடக்கும். ஒரு பையன் போய் சொன்னா, உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு, நீ குத்து வச்சவன், இந்த டைலாக் தான் ஓடும், ரைட்டா? இப்ப பஸ் இருக்கிற முக்கியமான பிரச்சனை பஸ். காசு கொடுத்து 10 ரூபாயில டிக்கெட் எடுத்தவன் டயர்ல தொங்கின்னு வருவான். ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குற நம்ம பஸ்ல உட்காந்து வருவான். இது தெரியாம டிக்கெட் காரு உள்ளவான்னுவான். உள்ள பாய்ஸ் ஏறினா அங்க இடிக்கிறான் இங்க அடிக்கிறான்னு பொண்ணுங்க கத்த செய்வாங்க. மூணாவது விஷயம், அவன் எப்படி இருந்தாலும் பிரச்சனை. ஆம்பளை பையனா அழக்கூடாது, பொம்பளை புள்ளனா அழணும். ஆம்பளை பையன் அழக்கூடாது சொல்லி அவன் அழுதானா, என்னடா ஆம்பளை பையன் போய் அலறியே அப்படின்னு கேட்க வேண்டியது. அவன் பிடிச்ச மாதிரி அவன் சட்டை போடுவான். பொண்ணு மாதிரி சட்டை போடுற, பூ போட்ட சட்டை போடுற, பிங்க் சட்டை ஏன்டா போடுறேன்னு கேள்வி கேட்க வேண்டியது. பையன் எப்படி இருந்தாலும் பிரச்சனை தான். பட்டாசு வெடிக்கலாம், ஆம்பளை பையன் பட்டாசு வெடிக்க மாட்டியா அப்படி சொல்றது. நம்ம சமுதாயத்துல வந்து செம டைலாக் இருக்கு, மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும், ஆனா ஆண்களாய் பிறப்பதற்கும் இங்க அதிர்ஷ்டம் செய்திட வேண்டும். ஒவ்வொரு ஆண்களும் இங்க அதிர்ஷ்டம் செய்துதான் ஆண்களா பிறந்திருக்காங்க. பெண்களுக்காக இந்த பெண்ணியம் பேசிய கருத்துக்கள் வந்து பிறகு ஆண்களுக்காகவும் பேச வேண்டும். ஆண்களும் பெண்களும் சமம், ட்ரீட் டு எவ்ரிஒன் ஈக்குவல். தேங்க்ஸ் ஃபார் தி கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி.